மணிப்பூரில் மீண்டும் தலை தூக்கியது வன்முறை. கடத்தப்பட்ட தந்தை, மகன் உட்பட 3 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதால் பதற்றம். வெளிநாடு ஒன்றில் தனியார் நிறுவனத்துக்குள் புகுந்து பணத்தை கொள்ளையடித்த இளைஞர். வெறியுடன் கண்ணாடியை உடைத்து பணத்தை திருடும் காட்சிகள் வெளியானது. குமரிக்கடலில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மீனவர்கள் கடலுக்கு செல்ல 2வது நாளாக தடை. துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான மோசடி புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற காவல்துறை சோதனை நிறைவு. பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். கடந்த 2023ஆம் ஆண்டில் வங்கிகளில் 200 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் தகவல். ஆசியாவின் நம்பர் 1 கோடீஸ்வரரானார் முகேஷ் அம்பானி. கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தார். தொடர்மழையால் வத்திராயிருப்பு பகுதியில் மீண்டும் நிரம்பிய 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி மறுகால் வழியாக தண்ணீர் செல்லும் பருந்து பார்வை காட்சிகள். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் கிரிக்கெட் விளையாடும் மாற்றுத்திறனாளி வீரர் 2 கைகளும் இல்லாத நிலையிலும் பேட்டிங் மற்றும் பந்து வீசி அசத்தல்.